நல்ல நேரம் இப்ப வந்துருச்சு. நான் இத்தனை நாள் சொன்னது வேற. இப்போ நம்மளுடைய நேரம் சரியா கணிஞ்சு வந்துருக்கு. அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. என்னடா இது சின்னம்மா எப்ப பார்த்தாலும் இதை சொல்றாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதுதான் நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, அதுக்கு இதுதான் நேரம். அதனால கவலைப்படாதீங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் நம்ம பக்கம் இருப்பாங்க. இப்ப அவங்க சொல்லலாம், பல கூட்டணியை வச்சுக்கிட்டு நின்று எல்லாம் பேசலாம். இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். எந்த நாட்கள் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கு எனக்கு. அதனால 26ல நிச்சயமா அம்மாவினுடைய ஆட்சி இங்க தமிழ்நாட்டில் அமைப்போம். மட்டும்தான் குரல் கொடுப்பேன். அந்த சமயம் இப்ப வந்துருச்சு. அதனால இனிமே ஒண்ணு கவலைப்படாம இருங்க. நிச்சயமா விரைவில் நானும் சுற்றுப்பயணம் வரப்போறேன். பட்டி தொட்டி எல்லாம் போய் மக்கள்கிட்ட நான் கேட்க போறேன். இன்னைக்கு இந்த திமுகவோட சலசலப்பெல்லாம் எப்படி ஆகுறத பாருங்க. நான் அன்னைக்கு கேட்கிற கேள்வி, ஆட்சி முறை எல்லாமே தெரிஞ்ச ஆளுனா, அதனால நீங்க எனக்கு தெளிவான பதில்களை சொல்ல வேண்டியிருக்கும். அதனால நிச்சயமா இந்த தமிழகத்துக்கு மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும். இந்த திமுகவினுடைய போற பிடியிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை காக்கணும்னா நம்ம வந்தே ஆகணுங்கிற கட்டாயம். அதை நிச்சயமா அதை நல்லா புரிஞ்சவனா. அதனாலதான் நான் அவசரப்படலை. ஏன் அவசரப்படலைன்னா, எனக்கு ஒரு கண்ணு தொண்டர்கள், இன்னொரு கண்ணு தமிழக மக்கள். இது ரெண்டையும் ஒரு சேர கொண்டு போய் செய்யணும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் நான் எந்த சலசலப்பு வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, என்னோட பார்வை நேர் பார்வை, நேரா சொல்லுவேன், செய்வேன். அதனால நீங்க எல்லாம் இந்த இந்த செய்திக்காக தான் காத்திருந்தீங்க. ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அம்மா விட்டு சென்ற போது சில விஷயங்கள் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தது, அதையும் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்பயும் சொல்றேன், எப்பயும் சொல்றேன், மக்களுக்காக வாழ்ந்து 40 வருஷம் போயிருக்கு. மீதி காலமும் அது தொடருங்கிறத சொல்லிக்கிறேன்.